الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله حزب الله ما بعد فيقول الله سبحانه وتعالى في محكم تنزيل الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون صدق الله العلي العليم وقال نبي الله صلى الله عليه وسلم بادروا بالأعمال الصالحة إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மட்டிலா ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ஏக வல்லன் அல்லாஹ் ஒருவனுக்கே போல் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். மனிதர்கள் வழிகாட்டிருந்து கொண்டிருக்கக்கூடிய சமயம் மனிதர்களுக்கு இது ஹக்கு இது பாத்து என்பதை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி குர்ஆனையும் நுபுவத்தையும் ரிசாலத்தையும் கொடுத்தனுப்பப்பட்ட எங்களுடைய காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இன்னும் அவருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் இன்னும் எவர்களெல்லாம் நபிய சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் அடியொட்டி பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ கியாமத்து பரியந்தம் வரைக்கும் யாரெல்லாம் வாழ்வார்களோ அத்தனை உத்தமர்கள் மீதும் அல்லாஹுடைய ஸலாத்தனும் கண்ணையும் சலாமின் ஈடேற்றம் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையா நிறைவேற்றுவான் வேண்டி அல்லாஹுடைய இல்லமா மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நியத்தில் விட்டு இருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹும் அவருடைய தூதரும் எந்தெந்த விடயங்களாம் எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளை பணித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை இயன்றாலும் எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விடயங்களெல்லாம் எம்முடைய வாழ்விலிருந்து தவிந்து வாழும்படி எங்களுக்கு விளக்கியிருக்கின்றார்களோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாகவே தவிந்து வாழும்படி முதற்கண் எனக்கு அப்பால் உங்களுக்கும் இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். ஃபைன்னி ஊசிகு வனஃப்ஸி அவ்வலம் பித்தக்வல்லாஹ். மேலான அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே எம்மை படைத்து இந்த உலகத்திலே சிறு காலம் எங்களுக்கு அவகாசத்தை தந்திருக்கின்றான். எவ்வளவு காலம் என்பது எமக்கு நிச்சயிக்கப்பட்டது கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்தில் எப்போது வந்தேன் என்பது தெரியும். எத்தனை மணி நேரம் எத்தனை நிமிடத்தில் நான் பிறந்தேன் என்பது எனக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தை விட்டு நான் எப்போது பிரிவேன் என்பது யாருக்குமே தெரியாது. இந்த உலகத்துடைய வாழ்வு என்னை விட்டும் எப்போது முடிவுறப் போகிறது என்பதை யாரும் அறிந்தவர்கள் கிடையாது. அது நபிமார்களாக இருக்கலாம், அல்லது ஷுஹதாக்களாக இருக்கலாம், சாலிஹீன்களாக இருக்கலாம். அது யாரும் அறிந்தது கிடையாது. அதனுடைய அறிவை அல்லாஹு தஆலா அது தன் வசம் வைத்திருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஆனால் அல்லாஹு தஆலா சில அறிகுறிகளை இந்த உலகத்திலே ஏற்படுத்துகிறான். இந்த மனிதன் தன்னுடைய வாழ்வை மாற்ற வேண்டும், மனிதனுடைய வாழ்வு அது அவனின் பால் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி சில நிகழ்வுகளை அல்லாஹ் ஏற்படுத்தி காட்டுகிறான். மனிதன் அல்லாஹுவை மறக்கக்கூடிய சமயம், மனிதன் அல்லாஹுவை மறந்திருக்கக்கூடிய நேரம் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் நினைவூட்டி கொண்டிருக்கிறான். மனிதா, நீ மறந்து கொண்டிருக்கிறாய், நீ இந்த உலகத்திலே என்னை நீ மறந்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் என்னை அறியாமல் எந்த ஒன்றும் நடக்க முடியாது என்பதை அல்லாஹு தஆலா உணர்த்தி கொண்டிருக்கிறான். அதை விளங்கியவர்கள் அல்லாஹ்வின் பால் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதை அறியாதவர்கள், அதனையும் விளங்காதவர்கள் இன்னும் பாவ காரியத்திலே தன்னுடைய மனம் போன போக்கிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் அவ்வாறு இருந்துவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹு தஆலாவை அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் தன்துர்
நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். ஒவ்வொரு ஆத்மாவும் மறு கணம் எது நடக்கும் என்பது தெரியாது, நாளை எது நடக்கும் என்பது தெரியாது. எனவே ஒவ்வொரு ஆத்மாவும் தான் எதனை முற்படுத்தி வைத்திருக்கிறேன் என்பதை கொஞ்சம் பரிசீலனை செய்து பாருங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். சொன்னது மாத்திரமல்ல, இந்த குர்ஆனுடைய ஆயத்திலே அல்லாஹு தஆலா மீண்டும் சொல்கிறான், வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹு தஆலாவை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ் ஹபீரும் பிமா தஅமலூன். அல்லாஹு தஆலா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் அவன் அறிந்தவனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். மேலான அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா எம்மை பார்த்த வண்ணமாக, எம்முடைய செயற்பாடுகளை அறிந்த வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் அக்பிர்னி அனில் இஹ்சான். இஹ்சான் என்றா என்னன்னு சொல்லுங்க யா ரசூலல்லாஹ் என்பா கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன் தஅபுதல்லாஹ கன்னக தரா ஃபைன் லம் தகுன் தரா ஃபைன்னஹு யராக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவதாகும். எப்படி வணங்க வேண்டும் தெரியுமா? இந்த ரப்பை நாங்கள் எப்படி வணங்க வேண்டும் தெரியுமா? ஒன்று, நான் அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதாக வணங்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், என்னுடைய செயற்பாடுகளை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோடு அந்த அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட கேள்விக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடை கொடுக்கிறார்கள். இந்த உம்மத்துக்கு அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த இஹ்சான் என்பதை பற்றி படித்து தந்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்றார்கள். அன்பான சகோதரர்களே, எனவே நாம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு இடத்திலும் நாம் எம்முடைய சிந்தனைகள் அல்லாஹ் எம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை எப்போது மனிதன் உணர்ந்து கொள்வானோ அந்த சமயம் மனிதன் பாவத்தை விட்டும் அவன் தூரமாக ஆகிவிடுவான், அவன் பாவத்தை விட்டும் அவன் பயந்தவனாக விடுவான். இன்று மனிதன் ஏன் பாவம் செய்கிறான்? ஏன் மனிதனால் இன்று பாவம் நடக்கிறது? மனிதன் ஏன் பாவத்தின் பால் துணிஞ்சவனாக இருந்து கொண்டிருக்கிறான்? நன்மைகள் அவனுக்கு விளங்குவது கிடையாது. ஏன் அன்பான சகோதரர்களே, இந்த அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம், தனக்கு மௌத்தொண்டு இருக்கிறது, அந்த மரணம் எப்போது வரும் என்பது தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறேனே என்ற சிந்தனை இல்லாததன் காரணமாகத்தான் அந்த மனிதன் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறான். எனவே ஒரு மனிதனுடைய வாழ்வை மாற்றக்கூடிய ஒன்றுதான், ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய பாவியாக இருக்கலாம், அந்த பாவியாக இருந்தாலும் சரி, அந்த மனிதனுடைய வாழ்வை மாற்றக்கூடியதுதான் ஒன்று அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய அச்சம், இரண்டாவது அவனுக்கு மரணத்துடைய பயமாக இருந்து கொண்டிருக்கிறது. நானும் மரணத்தை சுவைக்க வேண்டுமே என்ற பயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரராக இருந்தார்கள். ஆனால் ஒரு குர்ஆனுடைய வசனம் அவர்களை தன்னுடைய வாழ்வை மாற்றக்கூடியதாக ஆக்கியது. அன்பான சகோதரர்களே, தன்னுடைய வாழ்வை திருப்பக்கூடியதாக மாற்றியது. எனவே அந்த குர்ஆனுடைய வசனம் இன்றும் எம்மிடம் இருந்து கொண்டிருக்கிறது. கியாமத்து வரைந்த வரைக்கும் அந்த குர்ஆனுடைய வசனம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த குர்ஆனுடைய வசனம் இந்த குர்ஆன்ல இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அந்த குர்ஆனுடைய வசனத்தை நாம் ஓதுகிறோம், அந்த குர்ஆனுடைய வசனத்தை கேட்கிறோம். ஆனால் எந்த அளவு நம்முடைய வாழ்விலே மாற்றம் வந்திருக்கிறது, எந்த அளவு அல்லாஹ்வின் பால் அந்த சிந்தனை நம்மிடம் உருவாகி இருக்கிறது. இன்று பாவம் செய்வதற்கு ஏன் துணிகிறோம்? இன்று கண்களால் பார்க்கக்கூடிய பாவம், இன்று காதால் கேட்கக்கூடிய பாவம், நாவால் இன்று பேசக்கூடியது பாவம், உள்ளத்தால் சிந்தனை செய்யக்கூடிய பாவம். ஏன் இந்த பாவங்கள் உருவாகிறது? காரணம் என்ன அன்பான சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாத காரணமாகவும் இன்று மரணத்துடைய பயம் இல்லாத காரணமாகத்தான் இன்று பாவத்திலே மனிதன் மூழ்கியவனாக இருந்து கொண்டிருக்கிறான்.
எப்போது அல்லாஹ்வுடைய அச்சம் உண்டாகுமோ, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நாளை கியாமத்து நாளையிலே நான் படைத்த ரப்புக்கு முன்னால் எழுந்து நிற்க வேண்டுமே, யௌம யகூமு நாஸு ரப்பில் ஆலமீன், நாளை கியாமத்து நாளையிலே படைப்பினங்கள் முழு கோடிகளுக்கு முன்னால் நான் அந்த ரப்புக்கு முன்னால் எழுந்து நிற்க வேண்டுமே, அந்த சமயத்திலே அல்லாஹ் என்னை பார்த்து கேட்பானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதன் இந்த உலகத்திலும் தான் வாதாட்டம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான், நாளை மறுமையிலும் அந்த மனிதன் உண்மையை மறைக்கக்கூடியவனாக, படைத்த ரப்பிடமும் பொய் சொல்லக்கூடியவனாக, வாதாட்டம் செய்யக்கூடியவனாக அந்த மனிதன் இருந்து கொண்டிருப்பான் என்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, நாளை கியாமத்துடைய நாளையிலே மனிதனை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்பான், மனிதா அந்த உலகத்தில் என்ன செய்தாய், நீ உன்னுடைய காரியம் என்ன என்பார் கேட்பான். அந்த சமயத்தில் அந்த மனிதன் தான் இவ்வளவு அமல் செய்தேன், நான் இன்னென்ன காரியங்கள் செய்தேன் என்பதாக அவன் பொய்களை சொல்ல ஆரம்பிப்பான். அல்லாஹு தஆலா சொல்லுவானாம், அந்த மனிதனை பார்த்து நீ சொல்லக்கூடியதெல்லாம் பொய் என்பதாக சொல்வானாம். அந்த மனிதன் சொல்லுவானான், நான் சொல்வது உண்மை, பொய் அல்ல என்பதாக. அந்த மனிதன் தன்னுடைய ரப்போடு அந்த கியாமத்து நாளிலே அவன் வாதிடுவான். இப்போது அல்லாஹு தஆலா சொல்வானாம், இப்போது நான் உனக்கு நிரூபித்து காட்டுகிறேன் என்பதாக அவனுடைய வாய்களுக்கு முத்திரையிடப்படும். இப்போது உடல் உறுப்புகள் பேச ஆரம்பிக்கும். அன்பான சகோதரர்களே, தன்னுடைய ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் பேச ஆரம்பிக்கக்கூடிய சமயம் அந்த மனிதன், இப்போது அந்த மனிதன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்தவனாக அவன் நரகத்திலே வீசப்படுவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இதைத்தான் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சூரா யாசினை சொல்லி காட்டுகிறான். அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன். நாளை மறுமையிலே நாங்கள் அவர்களுடைய வாய்களை நாங்கள் முத்திரையிட்டு விடுவோம், வாய்களுக்கு பூட்டு போட்டு விடுவோம். அவர்களுடைய கரங்கள், அவருடைய கைகள், அவர்களுடைய உள்ளங்கள் எங்களோடு பேச ஆரம்பிக்கும். இந்த உலகத்திலே அவர்கள் என்ன காரியங்களை செய்தார்கள் என்பதை எல்லாம் அவர்களுடைய கரங்கள், அவர்களுடைய கால்கள், அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் எங்களிடம் பேசும் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பான சகோதரர்களே, இன்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் எம்மை அல்லாஹ் பார்க்காதவனாக இருக்கிறான் என்பதாக நினைத்தவராகத்தான் இன்று பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் எவ்வளவுதான் நிகழ்வுகள் நடந்தாலும் சரி, நாம் இன்று அல்லாஹ்வின் பால் திரும்பாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். எம்முடைய சிந்தனைகள் அல்லாஹ்வோடு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? நாம் மரணத்தை நாம் மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, படைத்த ரப்புடைய தண்டனையை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய அந்த கடைசி நேரத்திலே இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதை அல்லாஹ் எமக்கு திரை போட்டு அல்லாஹு தஆலா காட்டுவான். அல்லாஹ் திரை போட்டு காட்டுவான். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே எவ்வளவு காலம் நாம் வாழ்ந்திருக்கிறோமோ, பேசக்கூடிய நானும் தான், கேட்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருத்தரும் தான், இந்த உலகத்திலே நாம் எவ்வளவு காலம் வாழ்ந்தோமோ அந்த ஒவ்வொரு வினாடிகள், ஒவ்வொரு நாட்கள், நாம் இந்த உலகத்திலே நாம் என்ன செய்தோம் என்பதை எம்முடைய கடைசி நேரத்தில் அல்லாஹ் இந்த உலகத்துடைய படத்தை எம்முக்கு காட்டுவான். நாம் செய்த காரியங்களை காட்டுவான். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சூரா வாக்கியாவிலே அல்லாஹ் தஆலா திட்ட தெளிவாக சொல்கிறான், ஃபைதா பலகத்தில் ஹுல்கும் வ அன்தும் ஹீனைதின் தன்துரூன் வ நஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன். ஒரு மனிதனுடைய உயிர் அவனுடைய தொண்டை குடியை அடைந்து விட்டால் நீங்கள் எல்லாரும் அந்த இடத்திலே நின்று கொண்டிருப்பீர்கள், அவரை பார்த்த வண்ணமாக இருந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் எங்களுடைய மலக்குமார்கள் அங்கே அவருக்கு நெருக்கமாக இருந்து கொண்டிருப்பார்கள். உங்களை விட அவருக்கு மிகவும் சமீபத்திலே அந்த ரூஹை கைப்பற்ற வரக்கூடிய அந்த மலக்குமார்கள் நின்று கொண்டிருப்பார்கள். ஆனால் நீங்கள் அவரை பார்ப்பீர்கள், அது விளங்காது. அவர் உங்களை பார்ப்பதை போல் இருக்கும், ஆனால் அவர் உங்களை பார்க்கவில்லை. அவர் வரக்கூடிய அந்த மலக்குமார்களை பார்த்து கொண்டிருப்பார். தன்னுடைய கண்ணுக்குள்ளால் தான் உலகத்திலே வாழ்ந்த அந்த வாழ்க்கையினுடைய
யதார்த்தத்தை அவர் பார்த்தவராக இருப்பார். அன்பான சகோதரர்களே, இப்போது சிலர் நினைப்பார்கள், அந்த சக்கராத்திலே இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு அருகாமையில் இருந்து கொண்டு எல்லாரும் நினைப்பார்கள், என்னுடைய வாப்பா, என்னுடைய உம்மா, என்னுடைய சகோதரி, என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளை என்னை தாம் பார்த்து கொண்டிருக்கிறார், என்னை பார்த்து நான் சிரித்துக் கொண்டிருக்கிறார், அல்லது நான் இந்த உலகத்தில் செய்த ஏதோ ஒரு குற்றம் அவர் என்னை முறைத்து பார்க்கிறார், என்னை கோபத்தோடு பார்க்கிறார், அல்லது என்னை விட்டு பிரிய போகிறாரே, அல்லது எங்களை விட்டு அவர் உலகத்திலிருந்து செல்ல போகிறாரே என்பதனால் தான் அவர் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார் என்பதாக நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கற்பனையிலே அந்த இடத்திலே நாம் பேசிக் கொண்டிருப்போம். இதோ பாருங்கள், என்னுடைய வாப்பா அழுது கொண்டிருக்கிறார், என் கணவன் அழுது கொண்டிருக்கிறார், என்னுடைய பிள்ளை அழுது கொண்டிருக்கிறார் என்பதாக நாம் சொல்லுவோம். அன்பான சகோதரர்களே, இதுவல்ல நாம் எண்ணக்கூடியதல்ல. அவர் உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கை அவருக்கு அங்கே திரை போட்டு காட்டப்படுகிறது, அவருடைய கண்ணுக்குள்ளால் ஓடுகிறது. தான் வாழ்ந்த வாழ்க்கையை அவர் நினைத்து அவர் வருந்தி கொண்டிருக்கிறார், அழுது கொண்டிருக்கிறார். வரக்கூடிய அந்த மலக்குமார்களுடைய அந்த பயம் அவருக்கு அங்கே கண்களால் கண்ணீர் வர ஆரம்பிக்கிறது, அவருடைய உடம்புகள் திகைத்து விடும். அன்பான சகோதரர்களே, இப்போதும் வந்திருக்கக்கூடிய அந்த மலக்குமார்களுடைய அந்த தோற்றங்களை அவர் பார்க்கக்கூடிய சமயம் அவரால் தாங்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கும். அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொல்கிறான், வலவு தரா இது யதவஃபல்லதீன கஃபரு அல் மலாயிகத்து யضربون وجوههم وادبارهم وذوقوا عذاب الحريق. நபியே, நீங்கள் பார்க்க இல்லையா? நபியை நீங்கள் காண இல்லையா? இந்த உலகத்திலே யாரெல்லாம் அல்லாஹ்வை நிராகரித்துக் கொண்டு, இந்த உலகத்திலே பாவங்கள் செய்து கொண்டு, அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல், அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் இந்த உலகத்திலே யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய இறுதி தருவாயிலே மலக்குமார்கள் வருவார்கள். அந்த மலக்குமார்கள் வந்து யضربون وجوههم وادبارا, அவர்களுடைய முகங்களிலே அடிப்பார்கள், அவருடைய பின்புறங்களிலே அடிப்பார்கள். அடித்து அடித்து சொல்வார்கள், வஸூகு அஸாபல் ஹரீக், இதோ நோவினை தரக்கூடிய, நொம்பலம் தரக்கூடிய இந்த வேதனையை நீ சுவைத்துக் கொள் என்பா சொல்வார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருப்போம், இங்கே என்னுடைய வாப்பா சக்கராத்தில என்னத்தான் பார்த்தாரு. நாங்கள் எல்லாம் பெருமையா பேசுவோம், சக்கராத்தில கடைசியா என்ன வாப்பா என்னத்தான் பார்த்தாரு, என்ன பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு என்ன வாப்பாட ரூஹு போனுச்சு என்பா சொல்லுவோம். வாப்பா என்ன பார்க்க இல்ல, வாப்பா என்ன பார்க்க இல்ல, வாப்பா என்ன பார்த்த மாதிரி விளங்கும். அன்பான சகோதரர்களே, ஆனா அவர் பார்த்தது அங்கே மலக்குமார்களை பார்த்திருக்கிறார். என்னுடைய கணவன் என்ன பார்க்க இல்ல, என்னுடைய மனைவி என்ன பார்க்க இல்ல, அவர் என்னை பார்த்ததை போல் நாம் விளங்கினோம், அவ்வளவுதான். அங்கே மலக்குமார்களை அவர் கண்டிருக்கிறார், மலக்குமார்களுடைய தோற்றத்தை பார்த்திருக்கிறார். நல்ல மலக்குமார்கள் என்று சொன்னால் அந்த நல்ல மலக்குமார்கள் அவருக்கு சுப செய்தி செல்லக்கூடிய சமயம் அவர் சந்தோஷப்பட்டிருப்பார், சிரிப்பாரே. அதே கட்டத்தில் அங்கே கொடூரமான மலக்குமார்களா, அங்கே வேதனையுடைய மலக்குமார்களா, அந்த ரூவை கைப்பற்ற வரக்கூடிய மலக்குமார்களுடைய அந்த பயங்கரமான தோற்றத்தை பார்த்து அங்கே அவருக்கு விழக்கூடிய அடிகள், அங்கே அவருக்கு வேதனை செய்யப்படக்கூடிய சமயம் அவர்களுடைய கண்களால் கண்ணீர் வரும், அவருடைய முகங்கள் மாறிவிடும். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இவர் எங்களை பார்த்தல்ல, குடும்பம் சுத்திரிப்பதை பார்த்தல்ல, இவருடைய சிந்தனை, இவருடைய எண்ணம் இங்கே குடும்பத்தார்கள் நிற்கிறார்கள் என்பது அல்ல. அன்பான சகோதரர்களே, இந்த உலகத்திலே நல்லவராக வாழ்ந்திருக்கிறார், பாவத்தை விட்டு தூரமாக விலகி உலகத்திலே வாழ்ந்தார். அவருடைய இபாதத்துகள் அல்லாஹு கண்டு மாத்திரம் இருந்தது, அல்லாஹுவை அஞ்சி வாழ்ந்தார் சொன்னால் அவருடைய ரூஹை கைப்பற்ற வரக்கூடிய மலக்குமார்கள், நல்ல மலக்குமார்கள் இறங்குவார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. இப்போது இந்த உலகத்திலே என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றியவராக இந்த உலகத்திலே யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்களுடைய இறுதி தருவாயிலே மலக்குமார்கள் இறங்குவார்கள், அவர்கள் ரூஹை கைப்பற்றுவதற்காக வேண்டி வருவார்கள். நல்ல மலக்குமார்களாக இருப்பார்கள். அவர்கள் வந்து சொல்வார்கள், அல்லா தகாஃபு வலா தஹ்சனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன். நீ பயப்படாத, நீ கவலைப்படாத,
இந்த உலகத்தை விட்டு நீ பிரிய போகிறாய், குடும்பங்களை விட்டு நீ பிரிய போகிறாய் என்ற பயம் உனக்கு வேண்டாம். இந்த உலகத்தை விட்டு நீ பிரிய போகிறாய், இந்த குடும்பங்களை விட்டு நீ பிரிய போகிறாய், தனிமையாக நீ செல்ல போகிறாய் என்ற கவலை வேண்டாம். என்னுடைய அடுத்த வாழ்க்கை எப்படி ஆக போகிறது என்ற பயமும் என்ற கவலையும் உனக்கு வேண்டாம். வாபுஷிரு பில் ஜன்னத்தில் லத்தி குந்தும் துஆதுன், உனக்கென்று வாக்களிக்கப்பட்ட அந்த சொர்க்கத்தை கொண்டு நீ நன்மாராயணம் பெற்றுக்கொள். நீ உலகத்திலே அல்லாஹ்வை பயந்து கொண்டு வாழ்ந்தாய், அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டு வாழ்ந்தாய். அல்லாஹ் எந்தெந்த விடயங்களை எல்லாம் தடுத்தானோ அந்த தடுத்த விடயங்களை நீ தவிந்து கொண்டு வாழ்ந்தாய். உன்னுடைய வியாபாரத்தை ஹலாலாக்கி வாழ்ந்தாய். உன்னுடைய குடும்ப வாழ்க்கையை ரப்புக்கு பொருத்தமான வாழ்க்கையாக இந்த உலகத்தில் நீ வாழ்ந்தாய். உனக்கென்று வாக்களிக்கப்பட்ட அந்த சொர்க்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சொர்க்கத்தை கொண்டு நீ நன்மாராயணம் பெற்றுக்கொள் என்பாக அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள். இப்போது அவருடைய ரூஹ் கைப்பற்றப்படும், அவருக்கு நெற்றியிலே வேர்வை எழும்பும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஃமின் அவன் நெற்றியுடைய வேர்வை மூலமாக அவன் மரணம் ஆகுவான் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இன்று நான் எந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்து கொண்டிருக்கிறது? நான் எந்த வாழ்க்கை, என்னுடைய ரூஹ் எப்படியான ரூஹாக இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடும் என்ற சிந்தனையோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கிறேன்? ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியும், நான் 40 வருடம் 50 வருடம் 60 வருடம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறேன் என்பார் சொல்ல முடியும். இன்னும் எத்தனை வினாடிகள் அன்பான சகோதரர்களே, இன்னும் எத்தனை நாட்கள், எத்தனை வருடங்கள் இந்த உலகத்திலே நான் வாழப் போகிறேன்? மிம்பர்ல இருந்து குத்பா செய்கிறேன், இந்த மிம்பரை விட்டு இறங்குவேனா இல்லையா? நிச்சயம் இல்லை அன்பான சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பிடரியிலே மரணத்தை சுமந்து கொண்டிருக்கிறான், அவன் மரணத்தோடு தான் அவன் உலாவிக் கொண்டிருக்கிறான் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். இன்று நாம் செல்லக்கூடிய சமயம் மரணத்தோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா எங்களை படைக்கக்கூடிய சமயமே எங்களோடு சேர்த்து மௌத்தையும் படைத்திருக்கிறான். அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத், அல்லாஹ் மௌத்தை சேர்த்து தான் படைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே நாம் எப்போது நாம் பிறந்தோமோ, தாயினுடைய வயிற்றிலே நாம் உருவாகிய சமயத்திலே எங்களுக்கு ரூஹ் கொடுக்கப்பட்ட சமயமே எம்முடைய அஜல் முடிவு செய்யப்பட்டு விட்டது. ஆனால் யாருக்குமே தெரியாது அன்பான சகோதரர்களே. இன்று நாம் மமதை அடித்துக் கொண்டிருக்கிறோம், இன்று நாம் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறோம், இன்று நாம் என்னால் மூலமாகத்தான் எல்லாம் ஆகும் என்பார் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் தாயினுடைய வயிற்றிலே ஒரு இரத்த கட்டியாக, ஒரு சதை பிண்டமாக இருக்கக்கூடிய சமயம் 120 நாட்கள் கழிந்தவுடன் எனக்கு அல்லாஹ் மலக்கை அனுப்பி என்னுடைய ரூஹை ஊத வைத்து அல்லாஹ் 4 விடயங்களை அந்த தாயினுடைய கற்பறையிலே அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். என்னுடைய தாயினுடைய கற்பறையில் அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். நான் இந்த உலகத்திலே எவ்வளவு காலம் வாழ்வேன் என்பதை அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். நாம் மௌத்தை சுமந்து கொண்டு வாழ்கிறோம். நாம் பிறக்கக்கூடிய சமயத்திலே, இந்த உடம்புக்கு ரூஹ் ஊதக்கூடிய சமயத்திலே மரணத்தையும் சேர்த்து எழுதப்பட்டவர்கள் தான் நாம் அன்பான சகோதரர்களே. மரணம் எமக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. மரணத்தோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் மரணத்தோடு தான் நாம் நடமாடிக்கொண்டிருக்கிறோம். மரணத்தோடு தான் நாம் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். காலையில் எழும்புகிறோமா? எழும்பக்கூடிய சமயத்திலும் மரணத்தோடு தான் எழும்புகிறோம் அன்பான சகோதரர்களே. எம்முடைய டேட் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் எப்போது என்பது யாருக்கும் தெரியாது, எப்போது என்பது யாருக்குமே தெரியாது. அந்த டேட் வந்துட்டா வைதா ஜஅஜலுஹும் லா யஸ்தகிரூன ஸஆ வலா யஸ்தக்திமூன், அந்த முடிவு செய்யப்பட்ட நேரம் வந்துட்டா கொஞ்சமும் பிற்படுத்தப்பட மாட்டாது, கொஞ்சம் முற்படுத்தப்பட மாட்டாது. அல்லாஹ் எப்போது என்னுடைய ரூஹ் எந்த நிமிடத்தில் வாங்கப்பட வேண்டுமோ, எந்த இடத்தில் வாங்கப்பட வேண்டுமோ என்று அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறானோ அந்த நேரத்தில் அந்த இடத்தில் ரூஹ் வாங்கப்படும். ஆனால் வாங்கப்படக்கூடிய அந்த நேரம், அந்த இடம்
நல்லதா கெட்டதா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். அன்பான சகோதரர், இந்த உலகத்திலே நான் எப்படி வாழ்றோமோ அதற்கு ஏற்றவாறு தான் என்ன ரூஹு வாங்கப்படும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள். மன் ஆஷாலா ஷையின் மாத்த அலைஹி, இது ஒரு கிதாபுடைய பேர். அன்பான சகோதரனே, இந்த உலகத்திலே மனிதன் எதனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ, எப்படி அந்த மனிதன் வாழ்கிறானோ அப்படியேதான் இந்த உலகத்தை விட்டு அந்த மனிதன் மரணிப்பான் என்பதாக கிதாபை எழுதியிருக்கிறார்கள். அதே கட்டத்திலே இன்னும் ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே யார் யாரெல்லாம் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்தில் சிரம்பணியக்கூடிய நேரத்தில் சுஜூதிலே வஃபாத்தானார்கள் என்பதையும் தனியான கிதாபுகளில் இருக்கிறார்கள். மன் தூஃபியல் உலமா வஹுவ சாஜிதுன், அந்த சுஜூதிலே எந்தெந்த உலமாக்கள் எந்தெந்த சஹாபாக்கள் வஃபாத்தானார்கள் என்பதை தனியாக ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள். அன்பான சகோதரி, நான் எங்கே மௌத்தாக போகிறேன்? நான் எந்த இடத்திலே வஃபாத்தாக போகிறேன்? நான் எந்த நேரத்திலே வஃபாத்தாக போகிறேன்? பாவம் செய்யக்கூடிய சமயத்தில் ரூஹு பறிக்கப்பட்டால் என்னுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன ஹதீஸ். அன்பான சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் எப்படி மரணிக்கிறோமோ அப்படித்தான் நாளை கியாமத்து நாளையிலே எழுப்பாட்டப்படும். அப்படியேதான் கியாமத்து நாள் எழுப்பாட்டப்படுவோம். இன்னும் ஒரு ஹதீஸ்லே வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னதாக ஒரு ஹதீஸ்லே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, உலகத்தில் நாம் எப்படி வாழ்கிறோமோ தமூதுன கமா தஈஷூன், உலகத்தில் நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அப்படித்தான் நாம் மௌத்தாகுவோம். அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு, அல்லாஹ்வுடைய பயத்தோடு, அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை நிறைவேற்றியவர்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறோமா, அல்லாஹ் நல்ல மௌத்துகளை அல்லாஹ் எமக்கு நசீபாக ஆக்குவான். இந்த உலகத்திலே நாம் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அந்த பாவத்தை செய்யக்கூடிய சமயம் எமக்கு அல்லாஹ்வுடைய அந்த சிந்தனை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறதா? அன்பான சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். என்னுடைய இறுதி முடி எப்படி ஆக போகிறது என்ற பயத்தை எடுக்க வேண்டும். அன்பான சகோதரர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின் வலா யஷ்ரபு ஷாரிப் ஹீன யஷ்ரப் வஹுவ முஃமின் வலா யஸ்ரிகு ஸாரிக் ஹீன யஸ்ரிக் வஹுவ முஃமின். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஒரு மனிதன் விபச்சாரம் செய்யக்கூடிய சமயம், அவன் விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய சமயம் அவன் ஈமான் அற்றவனாக மாறிவிடுகிறான். ஈமான் உள்ளவன், அல்லாஹ் மீது நம்பிக்கை உள்ளவன், அவன் விபச்சாரத்தில் ஈடுபட மாட்டான். ஒரு மனிதன் மது குடிக்கிறானா, மது அருந்தக்கூடிய சமயம் அவன் ஈமான் அவன் உள்ளத்திலிருந்து கலட்டப்படுகிறது. ஒரு மனிதன் களவெடுக்கிறானா, அவன் ஈமான் உள்ளவனாக களவெடுக்க மாட்டான். இந்த ஹதீஸுக்கு உலமாக்கள் விளக்கம் எழுதுகிறார்கள். ஒரு மனிதன் பாவம் செய்யக்கூடிய சமயம் அவனுடைய உள்ளத்திலிருந்து ஈமான் அது கலட்டப்படுகிறது. அன்பான சகோதரனே, அவன் பாவத்திலே ஈடுபடக்கூடிய சமயம் அவனுடைய உள்ளத்திலிருந்து ஈமான் கலட்டப்படுகிறது. இப்போது இந்த பாவத்தோடு அந்த மனிதன் இருக்கக்கூடிய சமயம் அவனுடைய ரூஹு வாங்கப்படுமாக இருந்தால், நஊது பில்லாஹ், அல்லாஹ் எம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, அவன் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய சமயம் அவன் பாவியாக நிலைமையில்தான், அவனுடைய ரூஹு பிரிகிறது. அந்த பாவியான மனிதனுடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய சமயத்திலே தான் அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள், இந்த உலகத்திலே வாழ்ந்த கெட்ட மனிதனுடைய ரூஹை நீ வெளியாக என்பதாக அந்த மலக்குமார்கள் அந்த அடியானுடைய ரூஹை வெளியாக்குவார்கள். அந்த ரூஹு வானத்தின் பால் உயர்த்தப்படும். வானம் ஏற்க மறுத்துவிடும். அது மேலால் செல்ல முடியாது. அந்த வானத்திலே சென்று கதவுகள் தட்டப்படும். இது யாருடைய ரூஹ் என்பா கேட்கப்படும்.
இதோ இந்த அடியானுடைய ரூஹ் என்பாக சொல்லப்படும். இந்த அடியானுடைய ரூஹா இது பூமியிலே இருக்கட்டு என்பாக சொல்லப்படும். வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே அந்த ரூஹ் இருந்து கொண்டிருக்கும். அன்பான சகோதரர்களே, இதே நல்ல ரூஹாக இருந்தால் அந்த வானத்திலே இருக்கக்கூடிய மலக்குமார்கள், அந்த மலக்குமார்கள் இந்த ரூஹை வரவேற்றவர்களாக, அந்த ரூஹை அவர்கள் வரவேற்று கொண்டு வந்து அந்த ரூஹை அவர்கள் வானத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டு அந்த ரூஹல் சென்றுவிடும். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இமாம் இப்னு கைம் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிதாபுகளில் எழுதுகிறார்கள், ரூஹல் இருக்கக்கூடிய இடங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ரூஹலும் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் எப்படி வாழ்கிறானோ அந்த வாழ்வுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரூஹல் செல்லக்கூடிய இடங்களும் இருக்கிறது என்பதாக ஹதீஸ்களை வைத்து உலமாக்கள் கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, சுஹதாக்களுடைய ரூஹல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பறவையினுடைய வயிற்றுக்குள்ளால் அந்த ரூஹல் இருந்து கொண்டிருக்கும். சொர்க்கத்திலே அது உலாவிக் கொண்டிருக்கும். அது உலாவிய பின்னால் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய கீழால் அந்த கனாதில்கள் இருக்கும். அந்த கனாதில்களிலே அந்த ரூஹல் தங்குமிடமாக இருந்து கொண்டிருக்கும் என்பா சொல்லி காட்டினார்கள். இதே ஒரு முஃமினுடைய ரூஹாக இருந்தால் அந்த முஃமினுடைய ரூஹு அது பறக்க மாட்டாதே. சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய அந்த மரங்களிலே அந்த ரூஹல் தங்கியவனமாக இருக்கு என்பாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்திலே வாழக்கூடிய காலம் மிக அற்பமான குறைவான காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் பல வருடங்கள் இந்த உலகத்திலே கழித்து விட்டோம். இன்னும் எவ்வளவு காலம் வாழப் போகிறோம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் வாழக்கூடிய காலத்திலே நலவுகள் செய்தவர்களாக, நாம் அல்லாஹ்வின் பால் நம்முடைய சிந்தனைகளை திருப்பியவர்களாக, அல்லாஹ்வுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றியவர்களாக, நம்முடைய கொடுக்கல் வாங்கல்களை சீராக்கியவர்களாக, நாம் அல்லாஹ்வை பயந்தவர்களாக, பாவத்தை விட்டும் தூரம் விலகியவர்களாக இந்த உலகத்திலே வாழ்வோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்குவான். நம்முடைய இறுதி முடிவுகளை சிறந்ததாக ஆக்குவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சஹாபாக்களுக்கும் சொல்லி காட்டினார்கள். சஹாபாக்களே, நீங்கள் நினைத்து விடாதீர்கள், உங்களுக்கென்று இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் படைக்கப்படக்கூடிய சமயத்திலே அந்த மனிதனுக்கு நரகத்திலும் ஒரு இடம், அவனுக்கு சொர்க்கத்திலும் ஒரு இடம் அவனுக்கு சேர்த்து படைக்கப்படுகிறது. ஆனால் அந்த மனிதன் சொர்க்கவாதியாக மாறிவிட்டால் அந்த மனிதன் நரகத்திலே போடப்படக்கூடிய அந்த மனிதனுடைய சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தையும் அந்த மனிதன் அனந்தரமாக்கிக் கொள்வான். ஆனால் ஒரு மனிதன் அவன் நரகவாதியாக மாறிவிட்டால் அந்த மனிதன் நரகத்தில் போடக்கூடிய சமயம் தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மனிதன் அவன் சொர்க்கத்தில் அவன் நுழைவான் சொன்னால் அந்த மனிதனுடைய நரகத்தில் இருக்கக்கூடிய இடத்தை இந்த மனிதன் அனந்தரமாக்கிக் கொள்வான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து இந்த ஹதீஸை சொல்லக்கூடிய சமயம் சஹாபாக்கள் நபி அவர்களை பார்த்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படி என்று சொன்னால் நான் படைக்கப்படுவதற்கு முன்னாலே நான் சீதேவியா மூதேவியா, நான் நரகவாதியா சொர்க்கவாதியா என்பது முடிவு செய்யப்பட்டு தானே நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். அப்படி என்றால் நான் ஏன் அமல் செய்ய வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்பா சஹாபாக்கள் கேட்டார்கள். அவலா நத்தகிலு அலா கிதாபினா, எங்களுக்கு எழுதப்பட்ட அந்த வேதத்திலே எங்களுக்கு முடிவு செய்யப்பட்ட அந்த ஏட்டி மீது நாங்கள் உறுதி கொண்டவர்களாக நம்பியவர்களாக இந்த உலகத்தில் வாழலாம் தானே என்பதாக சஹாபாக்கள் கேட்டார்கள். சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவ்வாறு கிடையாது. வக்குல்லு முயஸ்ஸர் லிமா குலிக லஹு, இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறானோ அந்த அமல் அவனுக்கு இலேசாக இருக்கும். எனவே நீங்கள் அமல் செய்யுங்க என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு இன்று சொர்க்கத்துடைய அமல் இலேசாக இருக்கிறதா அல்ல நரகத்துடைய அமல் எனக்கு இலேசாக இருக்கிறதா? இன்று நான் அல்லாஹ்வுடைய கடமைகளை நான் நிறைவேற்றுவது எனக்கு இலேசாக இருக்கிறதா அல்லது அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுவது எனக்கு சிரமமாக இருக்கிறதா, கஷ்டமாக இருக்கிறதா? நாங்கள் ஒவ்வொருத்தரும் பயப்பட வேண்டும், என்னுடைய இறுதி முடிவு கெட்டதாக மாறிவிடுமே என்ற ஒரு பயத்தோடு இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை விட்டு எமக்கு பிரியக்கூடிய சமயத்தில் இந்த உலகத்திலே நல்லவர்களாக, இந்த உலகத்திலே சீதேவிகளாக, இந்த உலகத்திலிருந்து நன்மாராயணம் பெற்றவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய அந்த பாக்கியத்தை அனைவருக்கும் நசீபாக ஆக்குவானாக.
யா அல்லாஹ், இந்த உலகத்திலே வாழக்கூடிய கட்டம், அந்த வாழக்கூடிய காலத்திலே நல்ல அமல்கள் செய்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அனைவருக்கும் நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், உன்னை அஞ்சியவர்களாக வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், பாவத்திலே பயத்தை எமக்கு நசீபாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், நன்மை செய்யக்கூடிய விடயத்திலே ஆசை ஆர்வத்தை எமக்கு நசீபாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், மௌத்துடைய சிந்தனையை நசீபாக ஆக்குவாயாக. உன்னுடைய பயத்தை எங்களுக்கு நசீபாக ஆக்குவாயாக. நீ எம்மை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்ற அந்த உணர்வை எங்களுக்கு ஏற்படுத்துவாயாக. எங்களுடைய இறுதி முடிவுகளை யா அல்லாஹ் நல்லதாக ஆக்குவாயாக. கலிமாவோடு எங்களுடைய மௌத்துகளை நசீபாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எந்த நாளிலே எங்களுடைய மரணம் ஏற்பட்டால் எங்களுடைய கபர்களுடைய வேதனை அது குறைக்கப்படும்பாக உன்னுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, யா அல்லாஹ், அந்த நாளிலே எங்களுடைய ரூஹல் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. வெள்ளிக்கிழமை இரவு, வெள்ளிக்கிழமை நாள் எங்களுடைய ரூஹல் இந்த உலகை விட்டு பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எந்த நேரம் யா அல்லாஹ் உனக்கு நெருக்கமான, உனக்கு விருப்பமான நேரமாக இருக்குமோ அந்த சுஜூதிலே யா அல்லாஹ் எங்களுக்கு எங்களுடைய மரணம் ஏற்படுவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எந்த இடத்திலே வஃபாத்தானால் யா அல்லாஹ் எங்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஷஃபாத் கிடைக்குமோ, எந்த இடத்திலே நீங்கள் மரணிப்பதை நீங்கள் விரும்புங்கள், அதற்காக வேண்டி முயற்சி செய்யுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்களோ, அந்த மதீனத்து மண்ணிலே மரணிப்பதற்கு அனைவருக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்குவாயாக. சீதேவிகளாக இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. மூதேவிகளை விட்டு எங்களை நீ பாதுகாப்பாயாக. எம்மை விட்டு பிரிந்த எம்முடைய தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களுடைய கபர்களை யா அல்லாஹ் சொர்க்கத்திலே பூஞ்சோலை ஆக்குவாயாக. நரகத்துடைய படுகொலியை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எம்முடைய தாய் தகப்பன் யாரெல்லாம் உலகத்திலே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்குவாயாக. சீதேவிகளாக இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எம்முடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எம்முடைய உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பூரா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எமக்கு கற்று தந்த ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவரும் நீ பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய முடிவுகளை நல்லதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த ஜும்ஆவுடைய நாளில கேட்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்துவாயாக. தௌபாவை நசீபாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், தௌபாவை நசீபாக ஆக்குவாயாக. துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்களில் கேட்கிறோம் யா அல்லாஹ், எம்முடைய வாழ்விலே தௌபாவை நசீபாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எமக்கு யா அல்லாஹ் ஒரு வாழ்விலே திருப்பத்தை ஏற்படுத்துவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மது வ நஸ்தஈனு வ நஸ்தக்ஃபிரு வ நுமினு பிஹி வ நதவக்கல் அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம தஸ்லீமன் கஸீரன் கஸீரா மா பாத் ஃபயா அய்யுன் நாஸ் ஃபைனி உஸீக வ நஃப்ஸி அவலம் பித்தக்குல்லாஹ் ஃபத்தக்குல்லாஹ் ஃபஅஜிமினி ஃபி தலவ தவக்கல் அலைஹி ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன் ஃபல்லாஹு தபாரக வ தஆலா யகூல் வ ஹுவ அஸ்தகுல் காயிலின் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்துர் நஃப்ஸும் மா قدم لغد واتقوا الله ان الله خبير بما تعملون. بارك الله لنا ولكم بالقران العظيم ونفعنا واياكم بالايات والذكر الحكيم. اقول قولي هذا استغفر الله لي ولكم واستغفروه انه هو الغفور الرحيم. الحمد لله نحمد ونستعين ونستغفر ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا ما بعد فيا ايها الاخوه في الله فاتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا ومن شذ عن الجماعه شذ في سقر ان احسن الحديث كتاب الله وخير هدي هدي محمد
محمد صلى الله عليه وسلم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آله وأصحابه وأتباعه دائما صلاة دائمة بدوام الشمس والقمر كما قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم أحيان عثمان وأقضاهم علي بن أبي طالب رضي الله تعالى عنهم أجمعين وفاطمة سيدة نساء الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة وحمزة أسد الله رضي الله تعالى عنهم أجمعين اللهم اغفر عباس ود مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا الله الله في أصحابي لا تتخذهم غرلا من بعدي فمن أحبهم بحبي أحبهم ومن أبغلهم فببغلي أبغلهم وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم احسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة وتوفنا المسلمين وألحقنا بالصالحين ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله رحمكم الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون أقم الصلاة